நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். சினிமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆடியன்ஸ் வந்துட்டு எது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்கவே முடியல. செம்மையா இருக்கு படம் ரிவ்யூ அப்படின்னாலும் அந்த 10 நாளைக்கு மேல அந்த படம் தியேட்டர்ல நிக்கிறது ரொம்ப இதா இருக்கு. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க கதையை செலக்ட் பண்ணும்போது பிசினஸ் கொண்டு யோசிச்சு தான் கதையை செலக்ட் பண்ணுவீங்களா? இல்ல, முன்னாடி அப்படி யோசிக்கல. பட் இப்போ கொஞ்சம் பிசினஸா பார்த்தா பெட்டர் அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 10 நாளைக்கு மேல என்ன கண்டென்ட்டா இருந்தாலும் நிக்க மாட்டுது. நீங்க தியேட்டரிக்கல்ல பெருசா எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் போட்டாதான் தியேட்டர்ல ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அவ்வளவுதான். சினிமா கூட பிரியானந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாங்க. நாளைக்கு நீங்கள் போய் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்தாலும் உங்களை நோக்கி அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? நீங்கள் எல்லாருமே தான் அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் நம்மளோட வேலை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேலை இஸ் டு மேக் ஷோர் தட் ஆர் மூவிஸ் ஆர் சக்ஸஸ். அவங்க வேலை இஸ் டு மேக் ஷோர் தட் அவங்க என்ன தோணுதுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. இல்லை, ரெண்டு பேருமே எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லையோ இல்லை டைலாக் டெலிவரிலையோ லேட்டாக வர்றது, அது வேணும் இது வேணுங்கிறது. சாக்ஷி அகர்வால் லேட்டாக வர மாட்டாங்களா? எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அதர்ம கதைகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இந்த கதை வெற்றி அவர்கள் அப்படின்னு சொன்னாலே டிஃப்ரெண்ட்டாக கதை சூஸ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு யூஎஸ்பி அவருக்கு கிரியேட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக. இந்த கதை கேட்டு ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட என்ன சொன்னார்? கதை கேட்டு உடனே பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. கதை கேட்டோடனே பவுண்டர் அனுப்ப சொன்னார். பார்த்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு சினாப்சிஸாக ஒன்று சொன்னேன், பவுண்டர் அனுப்புங்க அப்படின்னாரு. அதை பார்த்து படிச்சுட்டு உடனே பண்ணிடலாம் அப்படின்னாரு. ஏன்னா இவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வெளியில் இவருக்கு கதை பிடிச்சிருந்தா அந்த கம்பெனி எப்படி இருந்தாலும் சரி, அந்த டைரக்டர் யார் புதுசோ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷோ எதுவாக இருந்தாலும் பண்ணுவார்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. அது இந்த மாதிரியே நான் அது மாதிரி தான் நம்பி போனேன். நான் ரெக்கமெண்டேஷனோ இல்லை ஒரு பெரிய எதுவும் இல்லை, பெரிய கம்பெனியோட இதுலேயே போகல. கேஷுவலாக கதையை வச்சுட்டு தான் போனேன் நான். அந்த கதையை மட்டும் தான் அவரும் ரிசீவ் பண்ணார். கதை பிடிச்சிருந்துச்சு, உடனே ஓகே சொல்லிட்டார். உடனே ஓகே பண்ணார். அவர் 2 நிமிஷம் இதெல்லாம் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. அது முடிச்சுட்டு உடனே டேட் கொடுத்துட்டாரு. உடனே அதை ஷூட்டிங் முடிச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஷெடியூல்லாம் போய் படம் ஒரு முக்கால்வாசி ஷேப்பில் இருந்துச்சு. இவர் வந்ததுக்கப்புறம் தான் கம்ப்ளீட் ஆச்சு அது படமே. கம்ப்ளீட்டாக அழகாக முடிச்சு கொடுத்தாரு. தென் ஒய் சாக்ஷி அகர்வால். சாக்ஷி அகர்வால் என்னன்னா இவங்க ஒரு கதையில் லவ் மேரேஜ் பண்ண கப்புள்ஸ். கதைப்படி லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. கப்புள் யாரு? இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் தான். ஸோ இதில் லவ் மேரேஜுங்கும் போதே அது இந்து முஸ்லீமாக இருப்பாங்க, அல்லது இந்து கிறிஸ்டினாக இருப்பாங்க, அது ஏழை பணக்காரனாக இருப்பாங்க, ஒரு 2 ஜாதிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு ஒரு சம்திங் ஒரு கலர் இருக்கும் அதில். லவ் மேரேஜில் மட்டும். அரேஞ்ச் மேரேஜில் 2 பேரும் ஈக்குவலாக இருப்பாங்க, எந்த இதுவும் இருக்காது, அழகாக 2 பேரும் இருப்பாங்க. லவ் மேரேஜில் மட்டும்தான் அந்த கப்புள்ஸை பார்க்குறதுக்கே ஒரு புதுசாக இருக்கும், அந்த வேறு மாதிரி ஒரு மூட் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது நான் தேடினேன். அதில் பல ஹீரோயின்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்தாங்க. அதில் எனக்கு கொஞ்சம் ஒரு பணக்கார வீட்டு தோற்றத்தோட ஒரு சின்னதாக ஒரு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டோட ஒரு தமிழ் கல்ச்சர்லேருந்து கொஞ்சம் லைட்டாக தமிழ் கல்ச்சர் நல்லா தமிழ் பேசுவாங்க. இன்னும் இன்ஃபேக்ட் தமிழ் டப்பிங்கை இவங்க தான் பேசியிருக்காங்க நம்ம படத்தில். ஸோ அந்த ஒரு கல்ச்சரில் யாராவது தேடும் போது இவங்க பாப்புலர் நடிச்சிட்டு இருந்தாங்க. பிக் பாஸு பல ஒரு படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்து எனக்கு இவங்க தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லி தேடினேன். இவங்ககிட்டையும் ஒரு மீட்டிங் இவங்களும் கேட்டாங்க. இவங்களும் உடனே ஒத்துக்கல. கதையை கேட்டாங்க. கதை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே நான் வரேன் அப்படின்ட்டாங்க. வெற்றி ப்ரோ அப்படின்னோடனே எனக்கு பேரா நடிக்கிறது யாருன்னு கேட்டாங்க. வெற்றி ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்ட்டாங்க. உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் தான் உடனே. சார் இப்போது கதை ஓகே, பட் என்னதான் இருந்தாலும் இந்த டேரக்டர் எப்படி ஒர்க் பண்ணுவார், அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? அவங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சார் முன்னாடியே ஏற்கனவே நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வச்சு தான் அப்புறம் நம்ம கேட்போம்ல, விசாரிப்போம்ல எப்படி வந்தாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவரோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தேன். சரி ஓகே, கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டு, அதுவும் சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு கண்டென்ட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், அது ஆந்தாலஜின்றதுனால பெருசாக டேட்ஸு பிரச்சனை இல்லை, ஒரு 1 வீக் அந்த மாதிரி தான் தேவைப்பட்டது. சரி ஓகே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஒரு 10 டேஸ்க்குள்ளே முடிச்சுட்டாங்க. நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கரண்ட்லி. தெலுங்குல நீங்கள் டெபியூ ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, 100% உண்மை தான். ஏன்னா ஷூட்டிங் போயிட்டுருக்கு, ஒரு 80% முடிஞ்சிருச்சு. இன்னும் லாஸ்ட் ஷெடியூல் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ஹைதராபாத்தில் முடித்தோம்னா டெபு தான். அது லவ் மேரேஜ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இதாக இருக்கும். அந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆகணும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க வெற்றியோட, தென் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்புட் இவர்கிட்ட கேட்பீங்க டேரக்டர்கிட்ட? ஆக்சுவலி ஷூட்டிங்க்கு முன்னாடி நானும் வெற்றி மீட் பண்ணதே இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். ஸோ அதுக்கு முன்னாடி பெருசாக ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி கிடையாது. ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டாக நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சார்கிட்ட கேட்கும் போது அவங்க ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சீனே அந்த ஒரு சண்டை போடுற மாதிரி சீன் இருக்கும்.
ஸோ அதுக்குன்னு உன்னாண்டு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஸோ அந்த பேக் ஸ்டோரியெல்லாம் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நானும் வெற்றி உட்காந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது எப்படி பண்ணலாம், இன்னும் பெட்டராக எப்படி பண்ணலாம். ஏன்னா ஒரு ஆக்டர்ஸ் மேஜிக்னு ஒரு ஆட் ஆகும் இல்லை, டைரக்டர் விஷனில் ஒரு ஆக்டர்ஸ் மேஜிக் ஆட் பண்ணுறதுக்காக we had சில டிஸ்கஷன்ஸ் அண்ட் டைரக்டர் ஆல்சோ கேவ் அஸ் லாட் ஆஃப் ஸ்பேஸ், இம்ப்ரூவைசேஷன் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலியான ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்லி ஆன் ஸ்பாட் மேஜிக் நடக்கும். இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம், அது எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது வந்துட்டு நிறைய கைண்ட் ஆஃப் லவ் இருக்குல்ல, இப்போ ஜின்சின்னு சொல்கிறாங்க, இதற்கு முன்னாடி ஒரு லவ் இருந்துச்சு, இப்போ ஒரு லவ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த லவ்வெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் நீங்கள் சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ், இல்லை நான் இப்போலாம் இப்படியெல்லாம் கூட லவ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது லவ் சொல்லலாம். அது மாதிரி நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார்? எனக்கு தெரிஞ்சது ஒரே லவ் தான், அதில் டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரியலையே சார். நிறைய டேர்ம்ஸ்லாம் சொல்கிறாங்க, இல்லை அந்த மாதிரி டேர்ம்ஸ்ன்னு எனக்கு தெரியல. லவ்னா அது ஒன்று தான், அது எந்த வயசுலனாலும் வரலாம், அது எப்போனாலும் வரலாம், அது யாருக்குனாலும் வரலாம், அவ்வளோதான் அவ்வளோதான். ரீசெண்டாக பசங்களாம் எப்படி லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கதைகள்லாம் நீங்கள் கேட்பீங்களா? இல்லை பசங்க பொண்ணுங்க இப்போ நம்ம அம்மா அப்பா மேலே வைக்கிறதும் ஒரு லவ் தான், குழந்தைங்க மேலே வைக்கிறதும் ஒரு லவ் தான், மனைவி மேலே வைக்கிறதும் ஒரு லவ் தான். ஸோ அது லவ்ன்றது ஒன்று தான், அது நம்ம யார் மேலே காட்டுறோம் எப்படி காட்டுறோம் அதுதான் மேட்ரு. ஓகே, இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆமாம் மேம், உங்களுக்கு சொல்கிறதுக்கு நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன், சிரிச்சிட்டே இருக்கீங்க, நீங்களே சொல்லிடுங்க. நீங்கள் பார்த்து ஏதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லவ்லாம் இருக்கா? யா டெஃபினெட்லி ஒரு ஒரு ஜென்ரேஷன் பாஸ் ஆகி ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா வெற்றி சொல்கிறது கண்டிப்பாக கரெக்ட் தான். யார் மேலே இருந்தாலும் இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் லவ் ஒன்லி. பட் அதை தாண்டி இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா ஒரு ஒரு ஜென்ரேஷனில் அந்த மீனிங் ஆஃப் லவ்வே மாறுது. சில பேருக்கு, சில பேர் இன்னும் அந்த 90s 80s அந்த ஃபீல்லே இருக்காங்க இன்னைக்கு கூட. பட் சில பேர் இட்ஸ் பிகம் டூ ஃபாஸ்ட் ஃபார் தெம். ஸோ அந்த லவ்வோட எசன்ஸ், அந்த லவ்வோட மீனிங் ஸ்லைட்டாக காண போகுதுன்னு எனக்கு அப்படி தோணுது. ஐ மே பி ராங், ஐ டோன்ட் நோ. பட் என்னோட லைக் யங்கர் சிஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸு அந்த ஜென்ரேஷன்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் வெரி ஃபாஸ்ட். இன்னைக்கு லவ் பண்ணோமா, நாளைக்கு பிரேக்கப் பண்ணோமா, நாளைக்கு இன்னும் ஒருத்தர் லவ் பண்ணோம் அப்படின்னு. பட் எனக்கு காலேஜ் டைமில் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இருக்கும்போது அந்த டைம் திஸ் வாஸ் நாட் லைக் தேட். இட்ஸ் தட் ஒன் லவ், அந்த ஒரு கமிட்டட் லவ், அது லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பாக மாறி அது அந்த ஒரு ஜோனில் தான் இருப்போம். இன்றைக்கும் அந்த ஜோனில் தான் இருக்கும். பட் ஐ திங்க் திங்ஸ் ஆர் சேஞ்சிங், நிறையா டிஃப்ரென்சஸ் வரும். அண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், ரைட்? இட்ஸ் அ சர்க்கிள். அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு போயிட்டணும். நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அது நம்ம ஃபாலோ பண்ணோம், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்ட்னரும் கிடைக்கணும். ஸோ இட்ஸ் அ மியூச்சுவல் திங். அக்கார்டிங் டு யூ இதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஐ திங்க் நம்ம ப்ரீவியஸ் இன்டர்வியூலயும் இதை பத்தி பேசியிருக்கோம். நான் வெற்றி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. 80s ஜோன்ல தான் இருக்கேன் நான் இன்னும். ஓகே, எப்படி for me that whole love at first sight, அந்த ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப், லைஃப் லாங் ஒன் மேன் உமன், அந்த மாதிரி தான் நான். சார் உங்களுக்கு அந்த மாதிரி எது இருக்கா? அது ஐ மீன் கருத்து இருக்கு. அதாவது என்னன்னா, அதான் வெற்றி ப்ரோ சொன்ன மாதிரி காதல்ங்கிறது ஆரம்பத்துலேருந்து இருக்கிற ஒரு விஷயம் தான். ஹார்மோன்ஸோட அது இதுதான், அது லைஃப் பார்ட்னரோட தேடுறது தான் நம்ம லவ்வாக வச்சுருக்கோம். லவ்வோட அடுத்த ஸ்டேஜ் லைஃப் பார்ட்னர் தேடி மேரேஜுக்கு போகுது. ஸோ அதோட டைப்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு, அவ்வளோதான். அது வந்து வெவ்வேறு பேர்களில் டெக்னாலஜியோட விஷயங்கள்னால கொஞ்சம் மாறி இருக்கு ஒழிய ஆரம்பத்தில் இருக்க அதே விஷயம் தான் இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அதுதான், அது வந்து வெளியே முன்னாடி டெக்னாலஜி இல்லாதனால இப்போ இருக்க விஷயங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போவும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், பிரேக்கப் இருந்திருக்கலாம், எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனால் டெக்னாலஜி இப்போ வந்ததுனால அதெல்லாம் வெளியே தெரியுது. ஸோ அதனால் ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதே லவ் தான், அதே மனசுக்குள்ளே ஒரு பொண்ணை பார்த்தோன்னே, இல்லை ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணை பார்த்தோன்னே என்ன தோணுமோ அதான் இப்போவும் இருக்குது. ஸோ அது வந்து லைஃப் இன்னும் கூட இன்னொரு 200 இயர்ஸ் கழிச்சும் இதுதான் இருக்க போகுது. ஏன்னா மனுஷனோட கெமிஸ்ட்ரி அப்படி, அது இயற்கை, அது வந்து மாறவே மாறாது. ஸோ அதனால் அதோட டெக்னாலஜிக்கல் விஷயமும் பேரும் லைஃப் ஸ்டைலும், அதாவது லைஃப் ஸ்டைல் இருக்குது, லவ்லேயே ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது. அந்த ஆரம்பத்தில் இந்த லைஃப் ஸ்டைலும் ஏன்னா பார்க்குறதுலே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி பார்க்குறதுலாம் லவ்வே இருக்கும். வெறும் பார்வையிலே போகும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்குலாம் பேசவே முடியாது. இப்போ அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் சைட், ஒரு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கு. அவரோட ஓன் ஸ்டோரி ஏதோ யோசிச்சு சொல்கிற மாதிரி. எல்லா லைஃப்லையும் ஒரு லவ் இருக்கும்ல, அது எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் சொல்கிறேன். இப்போ நான் பார்த்தோன்னே லவ் அட் ஃபர்ஸ்ட் இப்போ இருக்குது. ஆனால் அடுத்த உடனே ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டா இதெல்லாம் ஷேர் பண்ணி அடுத்த மீட்டிங்கு அப்படி ரொம்ப ஒரு நாளே நடந்துடலாம். அது ஒரு நாளே அவங்க டின்னருக்கு போயிடலாம். இது எப்படி அது அவ்வளோ ஸ்பீட் இருக்குது, டெக்னாலஜி அவ்வளோ ஹெல்ப் ஆகுது. ஆனால் அப்போ இருந்து அதே ஒரு பொண்ணை பார்த்தோன்னே என்ன தோணுமோ, ஒரு பையனை பார்த்தோன்னா ஒரு பொண்ணுக்கு என்ன தோணுமோ அதுதான் இப்போவும் இன்னும் 200 இயர்ஸ் கழிச்சும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும்
மனுஷன் வாழ்கிற வரைக்கும் அதே உணர்வு தான் இருக்கும் என்னோட ஒப்பீனியன். இப்போ சினிமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஆடியன்ஸ் வந்துட்டு எது பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்கவே முடியல. நான் இப்போ கேள்விப்பட்ட வரைக்குமே செம்மையாக இருக்கு படம் ரிவ்யூ அப்படின்னாலும் அந்த 10 நாளைக்கு மேலே அந்த படம் தேட்டரில் நிற்கிறது ரொம்ப இதாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தென் நீங்கள் கதையை செலக்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் கொண்டு யோசிச்சு தான் கதையை செலக்ட் பண்ணுவீங்களா? இல்லை, முன்னாடி அப்படி யோசிக்கல. பட் இப்போ வந்து கொஞ்சம் பிஸ்னஸாக பார்த்தா பெட்டர் அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 10 நாளைக்கு மேலே என்ன கண்டென்ட்டாக இருந்தாலும் நிற்க மாட்டுது. அதே ஒரு ஸ்டார் கேஸ்ட்டோ இல்லை பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போட்டோம்னா அது பார்த்தோன்னா அது சுமாரான கண்டென்ட்டாக இருந்தாலும் அது ஒரு 20 days ஹோல்ட் பண்ண முடியுது, ஒரு 3 weeksக்கு தேட்டரில் ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து, ஏன்னா எனக்கு வர்றது முக்கால்வாசி புது ப்ரொடியூசர்ஸ் தான் வராங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், இதுதாங்க பிஸ்னஸ்ஸு, இதுக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட் போட்டிங்கன்னா ஒர்த்தாக இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறதானா சின்ன பட்ஜெட்லேயே பண்ணிடுவோம், நீங்கள் தேட்ரிகளில் பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் போட்டால் தான் தேட்டரில் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான். நான் ஓடிடியில் பார்க்குறதுலாம், ஏன்னா மாதத்தில் ஒரு படம் பார்க்க வராங்க ஒரு ஃபேமிலியோட அப்படின்னா அது பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அங்கே ஒரு தேட்டருக்கு வந்தாலே 1000 rupees மேலே ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க அதில் சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இந்த ஸ்டார் காஸ்ட்டில் வந்து சரி நம்ம விஜய் படம் பார்ப்போம், நம்ம தனுஷ் படம் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ மற்ற படம்லாம் யார் பார்ப்பா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். நம்ம அவங்கள போய் மாற்ற முடியாது. நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோமோ அதை மாற்றிக்கலாம். சார் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, இப்போ எனக்கு வந்து ராயலாக இருக்கணும், லைட்டாக வந்துட்டு அவே ஃப்ரம் தமிழ்நாடு இப்படி இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர். எனக்கு இப்போ உங்களை பார்த்தாலுமே அப்படி தான் இருக்குது, ஒரு ராயல் ஃபீல் அப்படின்னு ஒன்று வருதுல்ல, அந்த இமேஜ் ஐயோ நமக்கு அப்போ இப்படி ஒரு இமேஜ் செட் ஆச்சுன்னா இப்படி தான் ரோல்ஸ் வருமோ, நம்ம இன்னும் இறங்கி வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும், சீசன் ஆடியன்ஸ் வரைக்கும் போகணும், அப்படிலாம் நீங்கள் யோசிப்பீங்களா? இமேஜ் மாற்றணும்னு நினைப்பீங்களா? கண்டிப்பாக யோசிக்கிறேன். இன்ஃபேக்ட் அதுக்கு நிறைய டிஸ்கஷன்ஸும் போயிட்டுருக்கு இப்போது டீம் கூட. தட் நம்ம ஏன் ஒரு ப்ராப்பர் ரூரல் சப்ஜெக்டில் ஒரு கம்ப்ளீட் நோ மேக்கப், கம்ப்ளீட் அந்த ஒரு பாவாடை தாவணி இல்லை அந்த ரெட்டை சட்டை அந்த மாதிரி ஒரு லோக்கல் தமிழில் பேசி அந்த மாதிரி ஒரு ஏன் அந்த படம் பண்ணக்கூடாது? அண்ட் அந்த படம் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் நம்மளுக்கு வரத்தக்க அதுக்கு முன்னாடி என்ன ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணணும்? ஏன்னா எனக்கு இப்போ வர்றது எல்லா ஸ்கிரிப்ட்ஸ் மோஸ்ட்லி ஆக்ஷன் சப்ஜெக்ட்ஸ், இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சூப்பர் கதை, எல்லாமே நல்ல நல்ல கதை வருது. பட் அந்த ஒரு நீங்கள் கேட்டிங்களா அந்த ஒரு ஜோன்லேயே இன்னும் எனக்கு ஆடியன்ஸ் அந்த மாதிரி ப்ராபப்ளி ஏற்றுக்கல, அண்ட் சம்படி ஹேஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் தட் வித் மீ. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு உண்டாண்டு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. அண்ட் டெஃபினெட்லி ஐ வுட் லவ் டு லிசன். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி நான் என் ஓன் டப்பிங், இப்போ சார் சொன்னாங்க இந்த மூவிலையும் நான் என் ஓன் டப்பிங் பண்ணியிருக்கேன். நான் 10 வாட்டி சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் கரெக்டாக இருக்கா சொல்லுங்கள், இல்லைன்னா வேறு ஏதோ சேஞ்ச் பண்ணோன்னா கொஞ்சம் ஸ்லாங் மாற்றணுமா இப்படி அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒன்றாண்டு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், அதுக்கு ஒன்றாண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ ஐ எம் ரெடி டு சேஞ்ச் மை செல்ஃப். இப்போது நம்ம டைரக்டர் எனக்கு நம்பி அந்த ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வரலாம், அவ்வளோதான் விஷயம். விஜய் மில்டன் சார் என்ன சொன்னார், நீங்கள் அவர்கிட்ட இருந்து வெளியே வரும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது அவர் உங்கள்கிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் என்ன? ஆக்சுவலாக நான் முன்னாடியே வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு நிறைய ஹீரோஸ் ட்ரை பண்ணேன். படம் பண்ணுறதுக்காக வெளியே போகிறேன் பண்ணும் சார் அப்படின்னேன். தாராளம் பண்ணேன், அதுக்கான குவாலிட்டிஸ்லாம் உனக்கு இருக்குது. ஏன்னா அவரோட ஒர்க் பண்ணும்போது அவரோட செயல் தெரியும்ல, தெரியும் பண்ணு, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட கேளு அப்படின்லாம் சொன்னார். இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலாக. அது இது அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட தான் அந்த கேமராவை எடுத்துக்கிட்டேன். அவர்கிட்ட வந்து ரெட் ஹீலியம் கேமரா இருக்குது. ஸோ அந்த கேமராவை வந்து அவர் எனக்கு கொடுத்துருக்காரு, எடுத்துக்க நீ வந்து உங்கள் படம் எடுத்துக்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட தான் நான் வந்து சப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அவர் வந்து ஃபுல் சப்போர்ட் நமக்கு. இப்போ கூட வந்து அவர் பேசி தான் இருக்கு. அவர் மழை பிடிக்காத மனிதன் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு, அதில் பிஸியாக இருக்குது கொஞ்சம். இப்போ கூட பேசி தான் இருக்கோம், எல்லாம் இருந்துட்டு இருக்கோம், ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காரு. இதுக்கு ஃபஸ்ட்டு எத்தனை ஹீரோஸை நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க இந்த படத்துக்கு? இந்த படத்துக்கு அதான் இப்போ எல்லா கேரக்டர்ஸுமே ஆப்ஷன்ஸ் இருக்கும் எப்போவுமே. இப்போ ஒரு கதை ஒரு கேரக்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம்னா இதுலேருந்து இவங்க பண்ணலாம் 1 2 3ன்னு ஒரு 4-5 இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க ஒருத்தர் ஏதோ சம்திங் ஒன்று தோணும், அதை தேடுவோம். அப்படி இல்லைன்னா செகண்ட் போவோம், இப்படி மாதிரி போயிட்டே இருக்கும்ல. ஆனால் இதில் எழுதுனது இவர் ஃபஸ்ட்டு இவரை தான் எழுதுனேன் நான். உண்மையிலேயே இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பார் இவர் அப்படி சொல்லி. ஏன்னா அது ஒரு காமன் ஒரு ஹஸ்பண்ட். அவன் இந்த படத்தில் இருக்கிறது ஒரு காமனான ஒரு ஹஸ்பண்டு. நீ எங்கே வேணால் பார்க்கலாம். அவர் பேரே பார்த்தீங்கன்னா கதையில் வந்து சிவான் தான் பேர். ரொம்ப சாதாரண ஒரு பேர், ரொம்ப விக்னேஷ் சாதாரண ஒரு பேர். ஏன்னா அது வந்து கனெக்ட் ஆகிக்கணுங்கிறதுக்காக ஒரு டிஃப்ரெண்டான பேரை வைக்கல, ரொம்ப சாதாரண பேர். அதே மாதிரி இவங்களுக்கு பிரியான்னு தான் வச்சேன், அதுவும் ரொம்ப ரொம்ப காமனான பேர். எதுக்காகனா காமனாக சொசைட்டியில் இருக்கிற ஒரு கப்புள்ஸை தான் நம்ம வந்து இப்போ இதில் வந்து காட்டுறோம். ஸோ அதுக்காக நம்ம இது பண்ணும்போது எனக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு எழுதுனேன், அவரே தான் எனக்கு கதை சொன்னேன், அவரும் ஓகே ஆகிட்டார். அதோட அது முடிஞ்சது.
வேறு வேறு கதைகள்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள. அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் போனேன் நான். உதாரணத்துக்கு அம்மு அபிராமி போர்ஷனுக்கு ஒரு 4-5 ஹீரோயினை மீட் பண்ணேன். மீட் பண்ணி போய் தான் கடைசியில் அம்மு அபிராமி வந்தாங்க. இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் மிஸ் ஆகும். பேமெண்ட் செட் ஆகாது, இல்லை அவங்க டேட்ஸ் இருக்காது, சில பேருக்கு கதை கூட பிடிக்காது, அந்த கேரக்டர்ஸ் போன படத்தில் பண்ணியிருப்பாங்க, இப்போ தான் நான் பண்ணேங்க அந்த கதை அப்படி சொல்லுவாங்க, அந்த படத்தில் அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படிம்பாங்க. ஸோ அதனால் சில விஷயங்களால் பண்ண முடியாமல் அம்மு அபிராமி பண்ணாங்க ஒரு போர்ஷனில். இன்னொரு போர்ஷனில் திவ்யா துரைசாமி பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்கவுங்க கேரக்டருக்குலாம் நான் வந்து வெவ்வேறு ஆப்ஷன்ஸ் போனேன். ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்ஷன், ஒரே ஆர்டிஸ்ட் தான் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல சார், வெவ்வேறு கதை நடக்குதுல்ல. இப்போ 2 பேரும் ஆர்டிஸ்டா, அது உங்களுக்கு ஏதாவது இதாக இருக்குமா? அவங்க போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, இல்லை அவங்க எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு, அவங்களுக்கு பேர் வந்துருமா, இல்லை நம்ம கேரக்டர் அந்த கேரக்டர் வாங்கிக்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர்டிஸ்ட் மைண்டில் ஓடுமா? இல்ல, அந்த விஷயம் கேட்கவே இல்லையே அவர்கிட்ட. அதான் என்னன்னா அப்படி இருந்தா நம்ம கதையே சொன்னாரு, நம்ம போர்ஷன் இதுதான் அப்படின்னு தெரியும். அது மாதிரி இதே மாதிரி 3 ஸ்டோரி வேற ஸ்டோரி இருக்கு அப்படின்னாரு. அதை ஆக்சுவலாக ஷூட் பண்ணிட்டு தான் வந்தீங்க. லாஸ்ட் நம்ம படம் ஷூட் பண்ணோம். ஓகே, நான் அந்த ஃபுட்டேஜ் கூட பார்க்கல. இந்த கண்டென்ட் நல்லா இருக்கு, இது சொசைட்டிக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கண்டென்ட் அப்படின்ற போது சரி ஓகே நம்ம பண்ணுவோம். கூட யாரும் சாக்ஷி ஓகே நல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நடிக்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அக்செப்ட் பண்ணாரு. மற்றபடி அந்த பர்ஃபார்மன்ஸ் அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க, நம்ம நல்லா பண்ணல. அப்போ இது சூப்பராக இருக்கே இந்த கேரக்டரைசேஷன் அப்படி இப்படின்னு அந்த மாதிரியான மைண்ட் ஓடுமா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு படமாக பார்த்ததுக்கு அப்புறமும் கூட 4 கதையில் இந்த கண்டென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் பிளாங்காக வந்து 4 கண்டென்ட் சொல்லியிருந்தா கூட நான் இந்த கண்டென்ட் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஆக்சுவலி நானும் சார்கிட்ட கேட்கவே இல்லை. எனக்கு சொன்னாங்க இந்த 4 கதையும் ரிவெஞ்ச் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிவெஞ்ச் இருக்கும். அண்ட் அதுக்கு ஒன்றாண்டு தனியாக ஸ்பேஸ் இருக்கும். பட் என்ன கதை என்ன யார் பண்ணுறாங்க கூட நான் ஆக்சுவலி கேட்கவே இல்லை. அண்ட் ஜென்ரலி ஒரு ஆர்டிஸ்டாக வெற்றி இருக்கட்டும், நான் இருக்கட்டும், ஹூஎவர் இட் இஸ், ஓவரால் பேக்கேஜ் நல்லா இருக்கணும். ஏன்னா படத்தோட சக்ஸஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு. ஸோ படம் சக்ஸஸ் ஆகுது, படம் நல்லா ஓடுதுன்னா ஆட்டோமேட்டிக்லி அதில் இன்வால்வ் இருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், காஸ்ட் க்ரூ எல்லாருக்கும் ஒரு நல்ல பேர் தான். ஸோ மேபி ஈவன் இஃப் தேர் இஸ் அ பஞ்ச் டயலாக், வேறு ஒரு செக்மெண்ட்டில் வேறு ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு பஞ்ச் டயலாக் இருக்குது அண்ட் அந்த டயலாக்னாலே ரீச் ஆகுறதுன்னா படத்துக்கு நல்லது தானே. ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் ஆர்டிஸ்ட் எப்போவுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு சினிமா எடுத்து முடிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ரெஸ் மீட் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. காலகாலமாக இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும்போது வந்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணுற மாதிரியோ, இல்லை வந்துட்டு அவங்க சமீபத்தில் எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை பற்றி கேட்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. சமீபமாக கூட பிரியானந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாங்க. நாளைக்கு நீங்கள் போய் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்தாலும் உங்களை நோக்கி அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? நீங்கள் எல்லாருமே தான், நீங்களாம் அது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு லைக் யூ மீன் இன்டர்வியூவர்ஸ் கேட்கும் போது சொல்கிறீங்களா? ப்ரெஸ் மீட்டில் அதான் ஜேர்னலிஸ்ட் கேட்கும் போது சொல்கிறீங்க. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் நம்மளோட வேலை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேலை இஸ் டு மேக் ஷோர் தட் ஆர் மூவிஸ் அ சக்ஸஸ். அவங்க வேலை இஸ் டு மேக் ஷோர் தட் அவங்க என்ன தோணுதுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ யாருக்கும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கருத்து தெரிவிக்கலாம்ல. கண்டிப்பாக கருத்து தெரிவிக்கலாம். ஐ ஜஸ்ட் ஃபீல் தட் எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது எனக்கு அது ஆன்சர் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக இருக்குன்னா நான் ஓப்பன்லி, நீங்களே பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஓப்பனாக ஃப்ராங்காக நான் பேசிடுவேன். எனக்கு பிடிக்கலன்னா இல்லை, ஐ ஜஸ்ட் பாஸ் த கொஸ்டின். ஸோ அதுக்குன்னு நம்ம உட்காந்து வீட்டில் போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு அடுத்து நான் ப்ரெஸ் மீட்டுக்கே போக மாட்டேன் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது இல்லை. லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். ஸோ அப்படி தான் நான் அது ரொம்ப கேஷுவலாக தான் எதிர்பார்க்குறேன். யூ ஹேவ் எனிதிங் டு சே அபவுட் தட்? நீங்கள் கேட்கல, அவங்க சைலண்டா தான், நீங்க தான் ஃப்ராங்கா பதில் சொல்லிட்டீங்க. அல்ல, ஏன்னா அதான் கேள்வி கேட்கறது நல்ல விஷயம். என்ன வேணா கேள்வி கேட்கலாம். ஏன்னா அப்பதான் ரெகுலரா கேள்வி கேட்காம வித்தியாசமா குடுக்க முடக்கா எல்லாம் கேள்வி கேட்கலாம். அப்பதான் வித்தியாசமான பதில்கள் வரும். அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு பதில் வரும், ஏதோ சம்திங் ஒன்று வரும். ரெகுலராகவே கேள்வி கேட்டுருந்தோம் வச்சிங்களா, என்ன கருத்து, என்ன யோசிக்கிறீங்க, இப்படியே கேட்டிருந்தோம்னா அது வந்து பதிலும் சும்மா சாதாரணமாக தான் வரும். அதனால வித்தியாசமான கேள்விகள், எல்லா விதமான கேள்விகளும் வெல்கம் தான். நீங்களே ஒரு வித்தியாசமான கேள்வி. இந்த படம் 23ஆம் தேதி இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு டேரக்டரா, இப்போ நீங்கள் ஒரு ஆக்டரா ஒரு முக்கிய பங்கு இருக்கும்ல, அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் அந்த ஆக்டர். இந்த படத்தில் இவரோட சப்போர்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது? தென் எவ்வளோ நாள் எடுத்துக்கிடுச்சு இந்த கஷ்டத்தில் உங்களுக்கு, ஐ மீன் ரிலீஸ் ஆகிற அந்த விஷயங்கள்லாம்? அதான் எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு, அது டைம் எடுத்துக்கிச்சுன்னு வச்சிங்களேன். பட் ஷூட்டிங் டைமில் எனக்கு வந்து இதே இல்லை, பிரச்சனையே இல்லை. நான் சொன்னேன்ல, பவுண்டரி கேட்டார், நான் ஸ்கிரிப்டை கொடுத்தது தான் வச்சோம். நான் ஸ்பாட்டில் கூட நான் வந்து படித்து காட்டி அதெல்லாம் இந்த சீன் எடுக்க போகிறோம், இந்த சீனு அப்படி கேட்டு இப்படிலாம் இல்லை.
ப்ரோ அந்த சீன் அப்படி லைட்டாக ஒரு வேர்டு சொன்னால் போதும் ஓகே அப்படின்றவார். ஏன்னா அவர் ஆல்ரெடி வீட்டிலே படித்து ப்ரிப்பராக தான் வந்திருப்பார். அப்படியே சந்தேகமாக ஒரு லென்த்தி டைலாக்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபோன்லேயே வச்சிருப்பார். ஃபோன்லேயே லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி அதை பார்த்து அவர் இதை ரெடி ஆகிடுவார். ஓகேன்னு சொன்னால் ஒரு மாற்று பார்ப்போம், டேக் போயிடுவார். அதனால் ஸ்பாட்டில் வந்து எனக்கு வந்து நிறைய ஒன்மோர் போய் அப்படிலாம் ஒன்றும் சிரமம் என்ன சார் டைலாக்ஸோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. இவங்கள பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கும் சில இடங்களில் டைலாக் எழுத்தாக இருக்கும், அது மட்டும் அவங்க திரும்ப திரும்ப அதை பேசி அதை இதான் பேசினாங்க. அதில் 2 பேருமே எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்லேயோ இல்லை டைலாக் டெலிவரிலையோ இல்லை கோஆப்ரேஷனில் இல்லை தான் இந்த லேட்டாக பேச்சு சொல்கிறேன், லேட்டாக வர்றது எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறது அது சாக்ஷி அகர்வால் லேட்டாக வர மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லை, கரெக்டாக வந்துடுவாங்க. அதையும் ஷாக்காக கேட்குறீங்க. இது என்ன அநியாயமா ஆக்சுவலாக இந்த இருக்குது. இன்டர்வியூக்கு ½ hour முன்னாடி அவங்க தான் ரைட் கரெக்ட். அதுக்காக கேட்டேன். இதை நான் ப்ரோமோல ஆன் டைமில் வந்துடுவாங்க, ஆன் டைமில் வந்துடுவாங்க. எனக்கு என்கிட்ட ஒரு ஆள் நான் கேட்டார் சொல்லல மாட்டிடுவாரு. சாக்ஷி அவர்கள் எப்படி அப்படின்னு. யாரு கேட்டா? ஒருத்தர் கேட்டார், சினிமா டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஷார்ட் அப்படி வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, சாக்ஷி அவர்கள் எப்படி கோஆப்ரேஷனா தங்கம் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஒருவேளை ஏன்னா டைம் இல்லை, எனக்கு விலைக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவங்க கோஆப்ரேஷன் சரி எதுவுமே குறை சொல்ல முடியல என்னால். 2 பேருமே இவரெல்லாம் வந்து இந்த 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 கதையில் நடிச்சிருக்குல்ல, சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்காரு. இந்த ரோலை சொசைட்டியில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குங்க, ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது இப்போ வரைக்கும், நேற்று வரைக்குமே நடந்துகிட்டு தான் இருக்குது, இன்னை வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதை பார்க்குறவன் எவனா ஒரு திருந்துவான் அப்படி தான் வந்து இதில் வந்து எதிர்பார்க்குறோம். அது நானும் அதுதான் எழுதினேன், அவரும் அதான் நடிச்சிருக்காரு, இவங்களும் தான். ஸோ அப்படி ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டர் சூஸ் பண்ணது விதமாக. அதனால் அந்த கேரக்டர் வந்து அவளை அப்படி இயக்குனுச்சு, அப்படி தான் நினச்சிக்குவேன். ஆல்ரெடி கேரக்டர் அவங்க ஒரிஜினல் கேரக்டர் அப்படி இருந்தாலும் அந்த கதையோட கேரக்டருமே சேர்ந்தோன்னே அவங்க அப்படி இருந்தாங்க அந்த கதைக்காக. அது வந்து அவ்வளோ டெடிகேட்டடிவாக அப்படி இருந்தாங்க. சொன்னதெல்லாம் செஞ்சார் இவர். உட்காருங்கன்னா உட்காந்தாரு, அழுனா அழுதாரு, எதுவுமே கேள்வியே இல்லை. என் டெக்னீஷியன் கூட ஷார்ட் அங்கே தான் வச்சாமல் சார் திரும்ப வைக்கணுமா சார் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இவங்க சொன்னதை செஞ்சுட்டே தான் இருந்தாங்க, அப்படி கோஆப்ரேஷன். இன்னொன்று எனக்கு வந்து நிறைய டேக் எடுக்கவும் தோணலை. எனக்கே தோணும் ஏன்னா நம்ம ஒன்முறை போக மாட்டேங்கிறோம், நல்ல டேரக்டர்னா ஒரு 7-8 தடவை எடுக்கணுமே, திரும்ப வர வரைக்கும் அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது சொல்லுவாங்கல்ல. அது டைரக்டர் ஆர்டிஸ்டை பெருமையாக சொல்லுவாங்க, டைரக்டர் வந்து விட மாட்டாருங்க, நல்லா வர வரைக்கும் எடுத்துகிட்டே இருப்பாருங்க. Safety shot. 35 ஷாட்லாம் எடுப்பாருங்க, டேக்லாம் எடுப்பாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. எனக்கு அது மாதிரி அப்படிலாம் எடுக்கணுமோ அப்படிலாம் தோணுச்சு. ஆனாலும் எனக்கு தோணுச்சு நம்ம வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது, நம்ம மூளைக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டேக்கு ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டுனா செகண்ட் டேக், 1-2 ரொம்ப ரேராக தான் ஒரு 3ஆவது டேக்லாம் போகும். மேக்ஸிமம் 1 டேக்கு 2 டேக்லேயே ஓகே ஆயிரும். அந்தளவுக்கு எல்லா விதத்துலையும் நல்ல கோஆப்ரேஷன் 2 பேருமே. டைப்ஸ் ஆஃப் ரிவெஞ்சை நான் சொல்லியிருக்கேன் இந்த இதில் 4 கதைகளில் விதவிதமான பழிவாங்கல்களை சொல்லியிருக்கேன். இதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் எண்டில் நம்ம வச்சுருக்கோம் ஒரு கதையில். அதில் வந்து இந்த கண்டெம்பரரி ஸ்டோரிஸ் ஒரு 3 ஸ்டோரிஸில் இருக்குது சமூக சொசைட்டியில். அதில் வெற்றி ப்ரௌன் பண்ணியிருக்காரு, இன்னொரு 2 ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டெம்பரரி ஸ்டோரிஸை நீங்கள் அதை பார்க்கலாம். ஒரு கதைக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த உலகம் உங்களை வந்து அப்படியே பிடிச்சிக்கும். அந்த உலகத்தில் அப்படியே இருந்துகிட்டே இருப்பீங்க. அப்படி முடிஞ்சோன்னா அடுத்த உலகம் ஆரம்பிக்கும், அப்படியே உள்ளே வருவீங்க. உள்ளே வந்து அது பிடிச்சிக்கும் உங்களை போனதை விட. அப்படியே ஒவ்வொன்றும் உங்களை வந்து ஒரு விதமான அனுபவத்துக்குள்ளே உள்ளாக்கி அழகாக வந்து வெளியே உங்களை படம் முடிச்சு அனுப்பிவிடும். இந்த 2 மணி நேரம் 10 நிமிஷம் ஃபுட்டேஜ் அது போனதே தெரியாது. இந்த 2 மணி நேரத்தில் உங்களுக்கு விதவிதமான அனுபவங்களும் கிடச்சிருக்கும். ஒரு ரோலர் கோஸ்டர் அனுபவம் மாதிரி அது இது சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு உழுக்காட்டி ஒரு மாதிரி பலவிதமான அனுபவங்களை கொடுத்து ஒரே படத்தில் 4 கண்டென்ட்டை பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். 4 கிளைமேக்ஸு, 4 இன்டர்வல், 4 இது அப்படிங்கிற மாதிரி மூடு இருக்கும். ஆனால் ஒரு இன்டர்வல் தான், பயப்பட வேணாம். அதான் எனக்கு 4 இன்டர்வலா அப்படின்னு ஒரு இன்டர்வல் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 கதை, செகண்ட் ஆஃப் 2 கதை. அதனால் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். வழக்கமாக ஒரு கதையை தான் பார்க்குறீங்களா எல்லா படத்துலையும். இந்த படத்தில் 4 கதையை வந்து பாருங்கள். அதாவது ஒரு பஃபே ஸ்டைல் விருந்து மாதிரி இந்த படம். அதனால் அவங்களுக்கு வந்து மன நிறைவோட வெளியே போவீங்க. 4க்குமே டிஃப்ரெண்ட் கேமராமேன். அது ஒரு பாயிண்ட். என்னன்னா 4 டைரக்டர் இருக்கணும் ஆக்சுவலாக. அந்த லட்சணமே வழக்கமாக அந்த நவரசெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாவக்கதைகள்லாம் விதவிதமான டைரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நானே ரைட்டர் அண்ட் டைரக்டர். என்னென்னா இதில் வந்து நானே வந்து ஒரு அந்த கண்டென்ட்டே வந்து வித்தியாச கழகத்தில் தான் இருக்கும். அது எடுத்தாவே வந்து அது வித்தியாச மூடில் தான் இருக்கும். இருந்தாலும் அது கேமராமேன், ஒவ்வொரு கதைக்கும் ஒரு கேமராமேன், ஒவ்வொரு கதைக்கும் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒவ்வொரு கதைக்கும் ஒரு எடிட்டர். அது மாதிரி 4 கேமராமேனு, 4 எடிட்டர், 4 மியூசிக் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ விதவிதமான டெக்னிக்கும் ஐடியாஸும் உள்ள கொட்டி கிடக்குது உள்ளுக்குள்ள. ஸோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவத்துக்காக நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தில். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தென் August 23rd இந்த அதர்ம கதைகள்
மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP யில் இன்றே லாகின் செய்யவும்.